ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2024 இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருது. இத்தனை வருட தமிழ் சினிமா வரலாற்றில் எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு. அப்படி வந்த நடிகரில் பல பேர் உச்சத்தை தொட்டிருக்காங்க. பல திரைப்படங்கள் இன்றி வரைக்கும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய சினிமாவின் கிங் மேக்கர் ஒருவரை தான் இப்பொழுது நாம் இந்த மேடையில் கௌரவிக்க போகிறோம். இந்த தருணத்தில் we have a few special people we like to welcome on stage. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட மாரி செல்வராஜ் சார், பாண்டியராஜ் சார், விக்ரமன் சார், லிங்குசாமி சார் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். விகடனுடைய மேனேஜிங் டைரக்டர் sir, may I please request you to join us on stage. SS வாசன் விருது இது யாருக்கு போக போகுது அப்படின்றது ஒரு ஏவியின் மூலமாக பார்க்கலாம். SS வாசன் விருது 2024. ஆயிரத்தி 1970களில் உலக நாடுகள் நிலவை எட்டி பிடிக்க முட்டி மோதி கொண்டிருந்த போது சர்வதேச கலை மேடையில் தனக்கான இடம் தேடி போராடி கொண்டிருந்தது தமிழ் சினிமா. அது ஹிந்தி சினிமாவையே இந்திய சினிமா என உலகம் கருதிய காலம். திருவிழா நெரிசலில் முன்முதலாய் உலகம் பார்க்க துடிக்கும் குழந்தைக்கு தந்தையின் தோள்கள் தானே ஏவுதளம். அப்படி தமிழ் சினிமா எனும் குழந்தை ஏறி பயணித்த தோள்களுக்கு சொந்தக்காரர் இயக்குனர் SP முத்துராமன். புராணங்களில் தொடங்கி அரச சாகசங்களில் பயணித்து இறுதியாய் குடும்ப சித்திரங்களில் வந்து நின்ற தமிழ் கதைகளுக்கு வணிக சினிமாவுக்கான புதிய பாதையை கைகாட்டியவர். தமிழ் சினிமாவை இந்திய திரைப்பட சந்தையின் வல்லரசாய் மாற்றியவர். ரஜினிக்கு ஒரு முரட்டுக்காளை என்றால் உலகநாயகனுக்கு ஒரு சகலகலா வல்லவன். கமர்ஷியல் படங்கள் மட்டுமே இவர் அடையாளம் இல்லை. ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது ரவியும் 6 to 60 வரை சந்தானமும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் மறைய ஆனது ஆண்டுகள் பல. புவனா ஒரு கேள்விக்குறி, பிரியா என நாவல்களை படங்களாய் மொழி மாற்றுவது, ஒரே ஒரு பாடல் காட்சிக்காக அனிமேஷன் பயன்படுத்துவது, தமிழ் சினிமாவின் முதல் 2ஆம் பாகத்தை எடுத்தது என கோலிவுட்டிற்கு இவர் கொடுத்த கொடை கடையேழு வள்ளல்களுக்கு ஒப்பானது. இனி தமிழ் சினிமா எவ்வளவு உயரங்களை தொட்டாலும் அதை தூக்கிவிட்ட தோள்கள் இவருடையது. சொல்ல போனால் முதல் படமான கனிமுத்து பாப்பாவின் முதல் காட்சியில் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்து மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் நாயகன் இவரேதான். SP முத்துராமன் கொண்டாட்டங்களின் அகராதி. தமிழ் சினிமாவின் வணிக முகத்தை வடிவமைத்த இந்த மாபெரும் கலைஞனுக்கு SS வாசன் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். இந்த மேடையில் the king maker SP முத்துராமன் ஐயா அவர்கள். அரங்கத்தில் இருக்கும் அனைவரும் இன்னும் ஒரு முறை எழுந்து நின்று அவருக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். SS வாசன் வாழ்நாள் சாதனை விருது கிங் மேக்கர் SP முத்துராமன் ஐயா அவர்களுக்கு. இந்த ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் ஆரம்பித்து இது 10வது வருஷம் நாங்கள் நடத்துகிறோம். 10 வருஷமும் அவர் கிட்டத்தட்ட சாயந்தரம் 6 மணிக்கு கரெக்டாக வந்துடுவார். எங்கள் விருது முடிகிற வரைக்கும் அவர் இருந்துட்டு தான் போவார். அந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். SPM சாரை கௌரவிக்கிறதுல எங்களுக்கு அவ்வளோ ஒரு அலாதியான ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கி SPM சாருக்கு இந்த விருது கொடுக்கறதுக்கு கமல் சார் வரதா இருந்தது. அவருடைய சில அந்த ஃப்ளைட் டேட் மாற்ற முடியாததுனால அவர் அவசரமாக கிளம்ப வேண்டியதாக போயிருந்தது. அதனால் அவர் சார்பில் நாங்கள் அனைவருமே அந்த விருதை சாருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். SP முத்துராமன் சார், நான் இந்த அண்ணனுக்கு ஜே அந்த சாங் இப்போ கேட்ட உடனே
ஒரு நிமிஷம் கொடவாசல் பிலிப்ஸ் தேட்டர் ஞாபகம் வந்துட்டு போயிடுச்சு. சார் என்ன சார் என்ன க்ரௌடுன்னா, ஒரு சில படங்களுக்கு தான் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அந்த நின்னாங்க க்ரௌடுன்னு சொல்லி பேசுவாங்க. முரட்டுக்காலைக்கு வந்து அந்த செகண்ட் ரிலீஸ் தான் எங்கள் ஊரில். தேட்டர்லேருந்து ஆரம்பித்து இந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கியூ நிற்கும். அப்படி ஒரு க்ரௌடு, அப்படி ஒரு மூடு அந்த படத்தில். ஒரு தடவை படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதை வசனம் கேட்கறதுக்காக தேட்டருக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் நின்றுட்டா போதும், அந்த ட்ரெயின் போகிற சத்தம் மொத்தமும் கேட்டே இருக்கும். மிக கமர்ஷியலில் மிக முக்கியமான படங்கள் சகலகலவெல்லாம் ஆரம்பித்து, அது மட்டும் இல்லை, அவர் ஒரு ரூட்டு ஒரு டயத்துக்கு பிறகு கமர்ஷியல் படங்கள் போனாரே ஒழிய, சமீபத்தில் ஒரு படம் துணிவே துணை, அந்த படம் ரொம்ப நம்ம தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான படம். அந்த படம் துணிவே துணை. அந்த படத்தில் சமீபத்தில் ஒரு சீன் பார்த்துட்டு சாருக்கு வந்து ஃபோன் பண்ணேன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கி வந்ததுலேருந்து ஆரம்பித்து என்ன ஒரு அற்புதமான ஒரு மேக்கிங் சார். அது அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு யார் சார் கேமராமேன் வரைக்கும் டெக்னீஷியன்லேருந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் சமீபத்தில். பின்னாடி வந்த மிக முக்கியமான கமர்ஷியல் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேட்டு திறந்து வச்சவங்க, அவ்வளோ சின்சியர். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை வந்து நான் லைஃப்பில் எப்பயுமே நான் வச்சுருப்பேன். ஒன்று, ஆர்டிஸ்டை நீ கன்வின்ஸ் பண்ணு, இல்லைன்னா நீ கன்வின்ஸ் ஆகு. இது வந்து பெரிய வார்த்தை சார். சினிமாவே கன்வின்ஸ் பண்ணுறது தான். முதல்ல வந்து ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணும், ஒன்று ஒன்றா தொடங்கி 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 ஆடியன்ஸை போய் கன்வின்ஸ் பண்ணுறப்ப அந்த படம் பெருசாக வரும். அப்புறம் நம்ம கன்வின்ஸ் ஆகணும். அப்படி அந்த வேர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை சார். உங்கள் இன்டர்வியூவில் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க அந்த வார்த்தையை. அற்புதம். நல்லவனுக்கு நல்லவன், நல்லவன் எல்லாமே வந்து ஹீரோக்கு வச்ச டைட்டில் இல்லை, சாருக்காகவே வச்சுக்கிட்ட டைட்டில். ரியல் லைஃப்லேயும் அப்படி தான். அவங்க போட்டுக்கிற ஒயிட்டுங்கிறது வந்து அவங்க உள்ளே இருக்கிற மனசு. நிஜமாகவே நான் பல இன்சிடெண்ட்டில் பல விஷயங்களில் அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய சின்சியாரிட்டி, உழைப்பு, அந்த நேரம் தவறாமை, அதனால தான் அத்தனை படங்கள் பண்ண முடிஞ்சது. வாழ்த்துக்கள் சார். இன்றைக்கி கமல் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வராதனால எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய பாண்டியராஜ், மாரி செல்வராஜ், எங்கள் 3 பேருக்கும் இது வந்து விகடன் மூலமாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது வாசன் சார் பேரில் கொடுக்குற அந்த அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து அற்புதமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நான் என்ன சொல்கிறது, தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான அடையாளம் லெஜண்ட். அவருக்கு விருது கொடுக்கறதுக்கு இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நன்றி ஆனந்தவுடனுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக சார், எங்ககிட்ட இருந்து அவார்டை வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். பாண்டியராஜ் சார். அதான் சார் சொன்ன மாதிரி கமல் சாருக்கு நன்றி, விகடனுக்கு நன்றி. ஏன்னா இப்படி ஒரு விருதை, ஏன்னா வந்து நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து செக்யூரிட்டியாக இருந்தாலும், அப்போ சார் வந்து தினமும் காலையில் அந்த டைமுக்கு கரெக்டாக வருவார். ஒவ்வொரு நாளும் காலையில் சல்யூட் அடிக்கிறத ஒரு வேலையாகவே நான் வச்சுருப்பேன் சார். உங்களுக்கு எனக்கு தெரியாது. அப்போ வந்து ஏவிஎம்மில் வந்து சாருக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு சார் தான் வருவார். அங்கே ரஜினி சார் ஷூட்டிங், கமல் சார் ஷூட்டிங், எல்லா ஷூட்டிங் வருவாங்க. சாரை வந்து விஷ் பண்ணிட்டு தான் அங்கே இதுக்கே போவாங்க. அப்போ தான் நான், ஏன்னா இயக்குனர் ஆகணும்னு நான்லாம் ஓடி வந்திருக்கேன். அப்பா, இயக்குனருக்கு இவ்வளவு வேல்யூவா, சூப்பர் ஸ்டார் வருவாரா, உலக நாயகன் தேடி வந்து விஷ் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். நீங்கள் உங்களுக்கு இந்த விருது கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் வாசன் விருது இன்றைக்கு ஆனந்த விகடன் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என் வாழ்க்கையில் கிடைத்த மிகுந்த மகிழ்ச்சியான, மிகுந்த மரியாதைக்குரிய அந்த பெரியவருடைய பெயரில் எனக்கு அந்த விருது கிடைத்திருப்பது நான் உழைத்த உழைப்பு கிடைத்த பலனாக, பயனாக உங்கள் எல்லார் முன்னிலையும் அதை பெற்றுக்கொண்டதற்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பாருங்கள், கமலஹாசன் நான் வளர்த்த பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட்டு கிடைக்கல, அதுக்காக வரல. ஆனால் அதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம், எஸ்எஸ் வாசன் விருதை எஸ்எஸ் வாசனுடைய பேரன் கையால் வாங்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இதுவே ஆனந்த விகடனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. எஸ்எஸ் வாசன் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, அவர் ஒரு இந்திய பத்திரிகையாளர், எழுத்தாளர், விளம்பரதாரர், திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், ஜெமினி ஸ்டுடியோவுடைய அதிபர், பல தமிழ், இந்தி, இங்கிலீஷ் படங்களை எல்லாம்
இயக்கி தயாரித்த பெருமைக்குரியவர். இந்தியாவுடைய திரையுலகத்திலே மூத்த பெரிய சினிமா துறையினுடைய இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் ஸ்டுடியோ ஓனராகவும் இருந்த பெரிய மனிதன், மாமனிதன். அவருடைய பேரில் இந்த விருதை நான் வாங்கியிருக்கிறேன் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆகவே எஸ்பி முத்துராமன் என்று சொல்லுகிற போது பல விருதுகளை நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் திரையுலகத்தினுடைய தலைவனாக, தயாரிப்பாளராக, இயக்குனராக இருந்த எஸ்எஸ் வாசன் விருதை வாங்கி கொண்டிருப்பது எனக்கு கிடைத்திருக்கிற பெருமையிலும் பெருமை என்பதை சொல்லி, இந்த விருதுக்கு காரணமாக இருந்திருக்கிற நம்முடைய எஸ்எஸ் வாசன் அவருடைய பேரன் சீனிவாசன் அவர்களையும், ஆனந்த விகடன் ஆசிரியர் முருகன் அவர்களையும், ஆனந்த விகடன் குழுவையும் மனமாற பாராட்டி இந்த உளமார்ந்த நன்றியை உங்கள் கைதட்டல் மூலமாக ஆனந்த விகடனுக்கு தெரிவித்திருக்கிறேன். எனக்கு விருது கொடுப்பதற்கு என்று தேர்ந்தெடுத்திருக்கிற அவர்களுக்கு ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு லிஸ்ட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் படங்களிலே உழைத்திருக்கிறேன். நான் ஏவிஎம் முதல் நான் வேலை செஞ்சது கவியரசர் கண்ணதாசன் அவருடைய தென்றல் பத்திரிகையில். அதன் பிறகு நான் வேலை செஞ்சது என்னுடைய தாய் வீடான ஏவிஎம் ஸ்டுடியோவில். ஏவி மெய்யப்பன், அவருடைய மகன் முருகன், அவருடைய தம்பி குமரன், அவருடைய தம்பி சரவணன், அவருடைய மாப்பிள்ளை வீரப்பன், இப்படி எல்லோரிடத்துலையும் நான் பணியாற்றினேன். அந்த காலத்தில் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் கிடையாது. இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் படித்த ஒரே பள்ளிக்கூடம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏவிஎம் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் ஏவி மெய்யப்பன், துணைவேந்தர் முருகன், குமரன், சரவணன், வீரப்பன், இவங்க எல்லாம் சேர்ந்தாங்க. அங்கே வேலை செய்யக்கூட வந்த இயக்குனர்கள், எல்லா பெரிய இயக்குனர்களும் அங்கே வந்து வேலை செஞ்சாங்க. அந்த இயக்குனர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு கிடைத்த பேராசிரியர்கள். ஆகவே தொழிலை முறையாக கற்றுக்கிட்டு அதன்படி வந்ததுனால தான் 15 வருஷம் அசிஸ்டண்ட் எடிட்டராக, அசிஸ்டண்ட் டைரக்டராக இருந்து, அதன் பிறகு விசி கோநாதன் தயாரித்த கனிமுத்து பாப்பாவில் நான் டைரக்டராக அறிமுகமானேன் என்பதை மகிழ்ச்சியோடும், இந்த படத்தில் ஜெயசங்கர் சார் அவர்களும் முத்துராமன் சார் அவர்களும் லட்சுமியும் விஜயாவும் ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமும் நடித்தார்கள். அதிலிருந்து வளர்ந்து வந்து இன்றைக்கு நான் எங்கே பயின்றேனோ அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவிலேயே 19 படங்களை இயக்கியிருக்கிறேன். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் கதாநாயகனாக அதிக படங்களில் நடித்தார்கள் என்பதை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சது கடத்தூர் கண்ணம்மா. அந்த படத்தில் தான் கமலஹாசன் அறிமுகமானார். அப்போ அவருக்கு வயசு 4 வயசு. அவரை தூக்கி வளர்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆனால் இன்னே உலக நாயகனை அன்றைக்கு தூக்கி வளர்த்தேன். தூக்கி வளர்த்தது மட்டுமல்ல, அவனை கூட்டு போய் இதுதான் எடிட்டிங் ரூம், இதுதான் லேபரேட்டரி, இதுதான் ஃப்ளோரு அப்படின்னு போய் ஒன்றொன்னா காட்டி அவனுக்கு திரையுலகத்தினுடைய அஸ்திவாரத்தை சொல்லிக் கொடுத்தது உண்டு. அதே கமலஹாசன் வளர்ந்த பிறகு என்னுடைய படங்களிலே நடித்த போது, முத்துராமன் சார் சென்னையிலே இருந்துக்கிட்டு சட்டிக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டாதீங்க, டெல்லியில் உலக பட விழா நடக்குது, அங்கே வந்து படங்களை பாருங்கள்னு கூட்டு போய் என் கையை பிடிச்சிட்டு போய் இதுதான் அமெரிக்க படம், இதுதான் கொரிய படம், இதுதான் ஜப்பான் படம் என்று அவனுக்கு உலக படங்களை எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் அந்த உலக நாயகன். அவனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் வேணும்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அது என் குழந்தை. கைதட்ட மாட்டீங்களா? 4 வயசு குழந்தைய கமலஹாசனை வளர்த்து இன்னைக்கு உலக நாயகனாக எம்பியா பார்க்குற அளவுக்கு எனக்கு வயசாகிருக்குங்கிறத மகிழ்ச்சியோடு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த கமலஹாசனை
உலகநாயகனாக வருவான்னு நாங்கள் அப்போவே முடிவு பண்ணோம். எனக்கு குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போதே நடித்து காட்டுவான், நடனம் மாட்டி காட்டுவான், சிரிச்சு எல்லாம் பண்ணும்போதே நாங்கள் சொன்னோம், வளரும் பயிர் முளையில் தெரியுங்கிற மாதிரி இவன் பெரிய ஆளாக வருவான்னு சொன்னோம். இன்றைக்கி அவன் பெரிய ஆளாக வந்து உலக புகழ் பெற்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை உங்களோட மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒரு துறை வந்திருக்கு புதுசாக. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் துறையை கற்றுக்கிறதுக்காக 70 வயசில் அமெரிக்காவுக்கு போயிட்டுருக்காரு. அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அவருக்கு சினிமாவில் எவ்வளவு ஆர்வம் இருக்குங்கிறத சரியாக புரிஞ்சுக்குங்க. சினிமா ஆசை, நான் டைரக்டர் ஆனால் அதாகணும் சொல்லிக்கிட்டே இருக்காத, கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் தான் இந்த மாதிரி வர முடியும். அது 70 வயசுலேயும் கமலஹாசன் கற்றுக்கிட்டு இருக்கிறாருன்னா அந்த உணர்வு நமக்கு வர வேண்டாமான்னு தான் இந்த இளைஞர்களை நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே தயவு செய்து இளைஞராக சினிமா துறைக்கு வர வேண்டும் என்கிற இளைஞர்கள் படிக்கணும், படங்களை பார்க்கணும், அது மாதிரி வளரணும். அதனால தான் இங்கே நம்ம மாரி செல்வராஜ் மாதிரி, லிங்குசாமி மாதிரி, பாண்டியராஜன் மாதிரி இயக்குநர்கள்லாம் வந்திருக்காங்க. அது வந்து கிராமத்திலேருந்து வர முடியுமானா மனசு வச்சா முடியும். அந்த நம்ம செய்ய வேண்டிய வேலையில் லட்சியத்தோடு ஈடுபட்டால் முடியும். நான் காரைக்குடியிலேருந்து புறப்படும் போது சாதாரண சினிமா ஆசையோடு வந்தேன். நான் சினிமாவில் தான் சேருவேன்னு வந்தேன். சேருவேன்னு வந்து கவிஞர்கிட்ட வேலை செஞ்சுட்டு, ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு, செட்டியார் ஏவிஎம் அவர்கள் என்ன எடிட்டிங்கில் போய் அப்ரெண்டிஸாக வேலை செய்யணும்னு சொன்னார். எடிட்டிங் தான் ஜங்ஷன், அங்கே போய் அப்ரெண்டிஸாக வேலை செய்யணும்னு என்னை எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து விட்டார். அங்கேருந்து குமரன் சார் வந்து முத்துராமன் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து வேலை செய்யுங்கன்னு என்னை அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்தாங்க. அந்த படம் களத்தூர் கண்ணம்மா. அந்த படத்தில் தான் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரம் ஆக்ட் பண்ணார். அதன் பிறகு சரவணன் சார் சொன்னார், இப்படி வர்ற ஒவ்வொரு டைரக்டர்கிட்டையும் வேலை செய்யாதீங்க, ஏசி திருலோகச்சந்தர்னு ஒரு டைரக்டர் வர்றாரு, வீரத்திருமன் ஒரு படத்தை எடுக்க போகிறோம், அந்த ஏசி திருலோகச்சந்தர்கிட்ட வேலை செய்யுங்கன்னு என்னை ஏசி திருலோகச்சந்தரில் பிடிச்சி கொடுத்தவர் சரவணன் சார். ஏசி திருலோகச்சந்தர்கிட்ட 13 படங்கள் உதவி இயக்குனராக வேலை செய்து அதுக்கு பிறகு தான் நான் டைரக்டர் ஆனேன். ஆக எனக்கு குரு வந்து ஏசி திருலோகச்சந்தர். நாங்கள் வெற்றியேற்று இன்றைக்கி இந்த மேடையில் கூப்பிட்டு விருது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் ஏசி திருலோகச்சந்தர், ஏவிஎம் ஸ்டுடியோ, கவியரசர் கண்ணதாசன். ஆகவே இப்படி ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்கிற பணியாளர்கள், டெக்னீஷியன்ஸ் அவ்வளோ பேரும் சேர்ந்து என்னை வந்து இயக்குனராக உயர்த்தினார்கள். யுவநாதன் அவர்கள் கனிமுத்து பாப்பாங்கிற படத்தின் மூலமாக என்னை இயக்குனராக ஆக்கினார். அதன் பிறகு கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் உதவி இயக்குனராகவும் வளர்ந்து இப்போதைக்கு நான் 70 படங்களை இயக்கியிருக்கிறேன். அதில் 3 படங்கள் அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், 10 படங்கள் நான் வளர்த்த பிள்ளை உலகநாயகன் கமலஹாசன், 25 படங்கள் இன்றைக்கு உலகமெல்லாம் போட்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதன் பிறகு எல்லா நடிகர்களும் என்னுடைய இயக்கத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். ஜெய்சங்கர் சார், முத்துராமன் சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ், பிரபு, அதேமாதிரி எல்லா கதாநாயகர்களோடும் பணியாற்றி இருக்கிறோம். அதே மாதிரி எல்லா கதாநாயகிகளோடும் பணியாற்றி இருக்கிறோம். குஷ்பு, அந்த குஷ்புக்கு முதல் படத்தில் 4 வார்த்தை கூட பேச தெரியாது. அவருக்கு இங்கிலீஷில் எழுதி கொடுத்து, ஹிந்தியில் எழுதி கொடுத்து, தமிழில் சொல்லி கொடுத்து, அதன் பிறகு எப்படி உச்சரிக்கணும், எப்படி நடிக்கணும்னா சொல்லி கொடுத்து, லட்சுமி நாராயணன்ற ஒரு உதவி துணை இயக்குனர் இருந்தார். அவர் தான் வாத்தியார். அவர் சொல்லி கொடுத்து தான் அதை தயார் பண்ணோம். அப்படி தயார் பண்ணி தமிழை கற்றுக் கொடுத்து கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினோம். அந்த கதாநாயகி இன்றைக்கி உலகம் முழுதும் தமிழ் பேசி தமிழுக்கு சொற்பொழி நிகழ்த்த யாருக்கு முன்னால், கலைஞருக்கு முன்னால். இன்றைக்கி அவர் பல இயக்கங்களுக்கு அவர் தான் பிரச்சார குழு தலைவர். ஆகவே அந்த அளவு இருக்கிற குஷ்பு எங்களுடைய அறிமுகம். கௌதமி முத வரும்போது ஒரு டூயட் சாங், ரஜினிக்கும் கௌதமிக்கும் டூயட் சாங், குரு சிஷ்யன் படத்தில் சாங் எடுக்க ஃபஸ்ட் டே சாங்கு. ரஜினிகிட்ட போய் பிடிமான்னா கை ஆடுனதுக்கு
புலியூர் சரோஜா உங்களுக்கு தெரியும், டான்ஸ் மாஸ்டர். அது கத்துது, இவ்வளவு ரிஹர்சல் பண்ணிட்டு வந்தேன், இங்கே வந்து ரஜினி கையை பிடிக்க பயப்படுறேன்னு கத்துது. அப்புறம் ரஜினியை நானும் சேர்ந்து, இல்லை அது புது பொண்ணாக இருக்குது, ரஜினியோட நடிக்கிறதுக்கு பயப்படுது, ஆக இன்னும் 2-3 நாள் டைலாக் சீன் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு டூயட் சாங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த காட்சிகளையே தள்ளி வச்சுட்டு அதன் பிறகு தான் நாங்கள் டூயட் சாங் எடுத்தோம். இன்றைக்கி தமிழகத்தில் சிறந்த கதாநாயகிகள் ஒருவராக கௌதமி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பரிசு வந்து, இந்த விருது வந்து எனக்கு கிடைச்ச விருதாக நான் நினைக்கல. நான் வந்து தனி டைரக்டரை ஒத்துக்கிறது இல்லை, ஒரு யூனிட்டாக தான் ஒத்துக்கிறது. ஆகவே என் படத்தில் யூனிட் மூலமாக நாங்கள் படங்களை எடுத்ததுனால தான் நான் வெற்றி பெற்றேன். என்னுடைய உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் இயக்கிய 70 படங்களுக்கும் ஒரே எடிட்டர் ஆர் விட்டல். 45 படங்களுக்கு ஒளிப்பதிவாளர் கேமராமேன் பாபு. மிச்சம் 25 படத்துக்கு டிஎஸ் விநாயகம். மற்ற எல்லா யூனிட்லையும் இருக்கிற புலியூர் சரோஜா, ஜூடோ மாஸ்டர், இவங்க எல்லாம் அநேகமாக எல்லா படங்களையும் அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. ஆகவே எஸ்பி முத்துராமன் என்பது தனி மனிதனுடைய உழைப்பல்ல, எங்கள் யூனிட்டினுடைய வெற்றி. ஐயா எஸ்.எஸ். வாசன் அவர்கள் 15 படங்களை தயாரித்து இயக்கியிருக்கிறாரு. அதில் குறிப்பாக இன்றைக்கும் பேசப்படுகிற படம் சந்திரலேகா, ஔவையார். ஏவி மெய்யப்ப செட்டியார் இந்தி படம் எடுக்கணுங்கிற ஆசையே வந்துச்சு தெரியுமா? எஸ்.எஸ். வாசன் போய் இந்தியில் போய் கொடிகட்டி பிறந்த உடனே நாமும் எஸ்.எஸ். வாசன் போல் இந்தி படம் எடுக்கணுங்கிற எண்ணத்தை செட்டியாருக்கு கொடுத்ததே எஸ்.எஸ். வாசன் எடுத்த படங்கள், இயக்கின படங்கள் தான்ங்கிறத இன்றைக்கு பெருமையோடு உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். பத்திரிகையாளர், அதுக்கு ஆனந்த விகடன்கிற ஒரு பத்திரிகை வைத்தியநாதன்கிற ஒரு நடத்திட்டு இருந்ததை விலைக்கு வாங்கி அதுக்கு ஆசிரியராக இருந்து ஆனந்த விகடன் நடத்தினார். அந்த ஆனந்த விகடன் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு புகழும் பேரும் வாங்கி ஆனந்த விகடன் இன்றைக்கும் என்றைக்கும் இந்தியாவில் சிறந்த இதழாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்முடைய வாசன் சார் அவர்கள் ஆனந்த விகடன், அதற்கு பிறகு ஒரு ஜூனியர் விகடன் ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அதையும் நடத்தினார். ஜூனியர் விகடன் என்ன பத்திரிகைங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாட்டில் நடக்கிற விஷயங்களை ஓப்பனாக உடைச்சி சொல்கிற பத்திரிக்கை. அதனால் அவருடைய மகன் பாலசுப்ரமணியம் சார் சட்டமன்றத்தில் போய் கூண்டில் ஏறி கைதியாக இருந்தார். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் ஒரு பக்கம் சான்றாமை என்று சொல்வதைப் போல நீதியோடு நல்ல கருத்துக்களை வலியுறுத்துகிற பத்திரிகையாக அவருடைய வாசன் சார் காலத்திலையும் பாலசுப்ரமணியம் காலத்திலையும் நடந்தது. அதன் பிறகு இந்த பேரை அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு 35 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காருன்னா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஆனந்த விகடன் குழு எல்லாத்தையும் மாற்றி நவீனப்படுத்தி இன்னும் 100 ஆண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு ஜி. சீனிவாசன் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இவரை மட்டும் சொல்ல மாட்டேன், எப்படி எனக்கு யூனிட் வெற்றி தேடி தந்தது என்பதைப் போல அவருடைய மனைவி ராதிகா அவர்கள் இவருக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கும் கைதட்ட மாட்டீங்களா? இவரை விட உங்கள் மனைவி கைதட்டணும். அதே போல் இவருடைய அக்கா ராதா அவர்கள், இவங்க எல்லாம் எஸ்.எஸ். வாசனுடைய ரத்தம், அவருடைய வாரிசுகள். அப்படி தொண்டு செய்கிற இவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாதாரண ஒரு மனிதனாக ஆரம்பித்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆகி, அதன் பிறகு 70 படங்களை இயக்குனராக இருக்கிறேன். அந்த இயக்குனரில் பல படங்கள் வெற்றி படங்கள், பல தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அதையெல்லாம் வெளிப்படுத்துகிற விதத்தில் என்னை தேர்ந்தெடுத்து இந்த விருதை கொடுத்திருக்கிற ஐயா சீனிவாசன் அவர்களுக்கும் ஆனந்த விகடன் குழுவுக்கும் ஒரு முறை என்னுடைய சார்பில், என் யூனிட் சார்பில் கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள். அது என்னுடைய நன்றி. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்டிருக்கேன். வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பலரும் கேட்குறாங்க.
அந்த வெற்றியினுடைய ரகசியத்தை சொல்கிறதுக்கு இந்த மேடை சரியான மேடை. அது இளம் இயக்குனர்கள் 3 பேரும் என்கிட்ட மாட்டியிருக்காங்க. 3 பேரும் வெறும் மாட்டில்ல, மாட்டி படம் கொடுத்து வெற்றியை தேடி தயாரிப்பாளரும் ஆயிட்டார் லிங்குசாமி. அப்படி வளர்ந்திருக்கிற இளைஞர்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இந்த துறைக்கு சினிமாவுக்கு நிறைய பேர் வர வேண்டும் என்று வருகிறார்கள். எப்படி வர்றாங்கன்னா, ஒரு நாள் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஒரு ட்ரெங்கு பெட்டி நிறைய ஒரு கதையை எடுத்துகிட்டு ஒரு பையன் வந்தான். அந்த ட்ரெங்கு பெட்டினா அந்த காலத்து ட்ரெங்கு பெட்டி எடுத்தான். சரி, ஒரு கதையை படிக்கிட்டான். கதையை படித்தா அவனாலேயே படிக்க முடியல. இக்கு இல்லை, இத்து இல்லை, ஒரு சென்டென்ஸ் இல்லை, ஒரு வார்த்தை இல்லை, உண்மை தமிழே இல்லை. அப்படி ஒன்றுமே இல்லாமல் என்னடா இப்படி எழுதியிருக்க சார்? 200 கதை எழுதியிருக்கானா? 200 கதையும் இப்படி தான் எழுதியிருக்கானே. இல்லை சார், நீங்கள் படிக்கவே முடியலடா, எப்படா நான் அதை ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவனை கண்டித்து திட்டிட்டு, இந்த மாதிரி வராத, உன்னை தயார்படுத்திக்கிட்டு சினிமாவுக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஆகவே இப்போ இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அது வருவதற்கான எல்லா வழிகளையும் கற்றுக்கொண்டு, சினிமாவை கற்றுக்கொண்டு, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஒளிப்பது எது வேணாலும் கற்றுக்க. ஆனால் கற்றுக்கிட்டா முறைப்படி கற்றுக்கிட்டு வா. சும்மா வந்துட்டு நான் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. என்னுடைய 70 படங்களுக்கு 37 படங்களுக்கு இளையராஜா இசையமைப்பாளர். அந்த இசையமைப்பாளர் எப்படி வந்தார் தெரியுமா? பஞ்சு அருணாச்சலம் என்று எங்கள் சமஸ்தான ரைட்டர். அவர் புது மியூசிக் டைரக்டர் போடணும்னு தேடிட்டு இருந்தபோது செல்வராஜன் கதாசிரியர் அவர் இந்த மாதிரி ஒரு பையன் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காரு, அவர் மியூசிக் போடுறேன்னு சொல்கிறாரு. சரி கூட்டு வா. இளையராஜாவை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ பையன் கேட்டாங்க, மியூசிக் போடுறேன்னு சொல்றியே, நீ ஏதாவது மியூசிக் ரெடி பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டபோது இளையராஜா பண்ணியிருக்கேன்னு. அப்போ நாளைக்கு உன் மியூசிக் பார்ட்டியோடு வாசித்து காட்டினார். வேண்டானே, இப்போவே உங்கள் முன்னால் நான் அமைச்சிருக்கிற டியூன்லாம் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய டேபிள்லேயே தாளம் போட்டு அவர் வச்சிருந்த டியூனை பூரா பஞ்சவரணத்துக்கு போட்டு வாசித்து காமிச்சார். அதை கேட்ட பஞ்சவரணாச்சலம், நாளைக்கு வேண்டாம், நீ இப்போ எனக்கு போட்டு காமிச்சியே, இந்த டியூனையெல்லாம் போட்டு நான் ஒரு படம் எடுக்கிறேன், ஆகவே உன்னை நான் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் போடுறேன்னு சொல்லி அண்ணன் கிளிங்கிற படத்தில் இளையராஜாவை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். ஏன் அறிமுகப்படுத்தினார்? அந்த பையன்கிட்ட இருந்த திறமையை அவர் நிரூபித்து காமிச்சார். எனக்கு இப்படி போட முடியும், போட்டு வச்சுருக்கேன். அது சொன்ன உடனே நம்பிக்கையோட பஞ்சன் வாய்ப்பு கொடுத்தார். அது மாதிரி நமக்கு திறமை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, திறமையை வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே அப்படி இளையராஜா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங், பாட்டு ரெக்கார்டிங், ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங். எல்லா விநியோகஸ்தரும் சொல்கிறாங்க, ஏன் இவரை போய் போட்டீங்க, இவ்வளோ ஊண்டு இருக்கான், குள்ளமாக இருக்கான், இவனுக்கு என்ன தெரியும்னு சொன்னாங்க. பஞ்சானி சொன்னார், பாட்டை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம். சார், ஃபஸ்ட்டு சாங் ரெக்கார்டிங், ராஜா 1 2 3 4ன்னு சொல்கிறாரு, கரண்ட்டு கட்டு. உடனே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும், பாருங்கள் சார், முதற்கோணல் முற்றுங்கோணல், இது எப்படி சார் இந்த பையன் தேருவான், நம்ம பாட்டு கெட்டுப்போம், படம் கெட்டு போகும்னாங்க. பஞ்சனை விடலை, பாட்டை கேட்டுட்டு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டு ரெக்கார்டி போட்டோம். அந்த படம் தான் அன்னக்கிளி. முதல் கோணல் முற்றும் கோணல்பாங்க. இளையராஜாவுக்கு முதல் பாடலே கரண்ட் கட்டு. அவர் முதல் கோணல் முற்றும் கோணல் ஆனார 1000 படத்துக்கு மேலே இசையமைத்திருப்பது இளையராஜா. எந்த சகனமும் இல்லை, இதுவும் இல்லை. திறமை இருந்தால் வெற்றி பெற முடியும், இந்த சகனமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கிற இளையராஜா. அதே மாதிரி உங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், என்னுடைய வெற்றியினுடைய ரகசியம் வேறு ஒன்றுமே இல்லை. கமலையும் ரஜினியும் ஒரே நேரத்தில் அதிக படங்கள் கொண்டு வந்து நான் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறது, எதையும் கோவப்படுறதில்ல. நான் செட்டுக்குள்ளே போய் கத்துறதே கிடையாது.
ஏன்னா எல்லாத்தையும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் உள்ளே போவேன். ஆகவே ரஜினிகிட்டையும் சரி கமல்கிட்டையும் சரி எனக்கு வேண்டியதை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்குவேன். அவங்க சொல்லது நல்லதாக இருந்தால் அதை நான் எடுத்துக்குவேன். ஆகவே அது மாதிரி அனுசரித்து போகணும். அந்த அனுசரித்து போய் விட்டு கொடு போகிற தன்மை இருந்தால் நம்ம எத்தனை படங்களை வேணாலும் இயக்கலாம். ஒரே ஒரு இந்த ஆனந்த விகடனுடைய விழாவில் எல்லா கலைஞர்களுக்கும் வருகிற கலைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நீங்கள் எல்லாம் பிரமாதமாக டெக்னிக் வேலை செய்கிறீங்க. ஒரே ஒரு விஷயத்தில் கோட்டை விடுறீங்க. அந்த கோட்டை கதை சரியாக இருந்தால் தான் பாக்கி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆகவே அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னா நான் கமர்ஷியல் பண்ணியிருக்கேன், கதை பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணேன் சார். ரஜினி சாரை வச்சு புரட்டு கதையும் பண்ணேன், 6-60 வரைன்னு சென்டிமெண்ட் கதையும் பண்ணேன். அதேமாதிரி கமலஹாசன் வச்சு சகலகலாவலோனையும் பண்ணியிருக்கிறேன், ஒரு ஊதா பக்கம் சுவட்டுக்கிறதையும் பண்ணியிருக்கிறேன். ஆகவே கதையை கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த விதமான படங்களையும் எடுக்க முடியும். ஆகவே புதிதாக வருகிற இயக்குநர்கள் கதைகளில் கவனம் செலுத்துங்கள். அடுத்து இந்த பட்ஜெட்டு, இப்போ போடுற டைரக்டர் கொடுக்குற பட்ஜெட்டெல்லாம் பேப்பரோட சரி, செட்டுக்குள்ளே போனோம்னா அவங்க இஷ்டக்கணக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மொத்தமாக நஷ்டங்கிறாங்க. அது இல்லாமல் பட்ஜெட் போட்டால் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி படம் எடுங்க. ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. ப்ரொடியூசர் இல்லைன்னா நாம் இல்லை. அவங்கள காப்பாற்றினா தான் சினிமா தொழில் பாதுகாக்கப்படும். ஆகவே நீங்கள் போடுற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி படம் எடுத்து தயாரிப்பு எல்லாம் வர மாதிரி பண்ணிங்கன்னா சினிமா தொழில் நீடித்து நிலைத்து இருக்கும். அதை செய்ய வேண்டும் என்று டைரக்டர்களை கற்றுக்கிறேன். தொழிலை ஒழுங்காக கற்றுக்குங்க, ஈடுபாடோடு கற்றுக்குங்க. அந்த தொழிலை கடுமையாக உழைச்சி எவ்வளோ நேரம் எங்கள் கெடியாரை பார்த்துக்கிட்டு வேலை செய்கிறதில்ல. கலை உலகம் இல்லை, கெடியாரமெல்லாம் பார்க்கணும். எத்தனையோ நாள் சாப்பிட்ருக்க மாட்டோம், எத்தனையோ நாள் தூங்கி இருக்க மாட்டோம், எத்தனையோ நாள் வீட்டுக்கு போயிருக்க மாட்டோம். அப்படி கடுமையாக உழைங்க. நம்பிக்கை, நான் டைரக்டராக வருவேன், கேமராமேனாக வருவேன், எடிட்டராக வருவேன் என்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். உனக்கே இல்லைன்னா அப்புறம் எப்படி வருவேன்? இவங்கெல்லாம் நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இன்றைக்கி எங்கூட 75 படம் பண்ண டைரக்டர்கிட்ட நாங்கள் நிற்கிறாங்க, நிரூபித்து காட்டி நிற்கிறாங்க. ஆகவே அந்த நம்பிக்கை வேணும். செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது. முடியும் நான் டைரக்டர் ஆகவேன்னு சொன்னதுனால நான் டைரக்டர். அது மாதிரி எல்லா இளைஞர்களும் வெறும் ஆசை மட்டும் இருந்த அந்த லட்சியம் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நாடு போகிற போக்கை பார்த்தா அநேகமாக எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் புஸ்தகம் கொடுக்க போகிறதில்ல, போதை மருந்து கொடுக்க போகிறாங்க. மாணவர்களிடத்தில் போதை மருந்து வளர்ந்துக்கிட்டே வருது. பல பாலியல் கொடுமைகள் சார், எப்போ பார்த்தாலும் பத்திரிகை திருப்பினா டிவியை பார்த்தா பாலியல் கொடுமை. என்ன சார், பெண்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா? அதெல்லாம் ஒழுக்கங்கெட்ட செயல். ஒழுக்கங்கெட்ட செயல் இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது. ஆகவே ஈடுபாடோடு தொழிலை கற்றுக்கொள்வது, கடுமையாக உழைப்பது, நம்பிக்கையோடு இருப்பது, ஒழுக்கத்தோடு வாழ்வது, இந்த 4 விஷயத்தையும் இளைஞர்கள் பின்பற்றினால் வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும். தயவு செஞ்சு பத்திரிகைக்காரர்களும் ஊடகங்களை சேர்ந்தவர்களும் எல்லாத்தையும் பெருசாக போட்டு மக்களை கரங்கடிக்கிறீங்க. நாங்கள் கவர்ச்சி நடனம் வைப்பதை போல நிகழ்ச்சிகளை கவர்ச்சியாக்கி மக்களை எடுக்கிறீர்கள். தயவுசெய்து செய்யாதீர்கள். தயவுசெய்து மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குகிற நிகழ்ச்சிகளை ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் போட்டு வருங்கால இந்தியாவை உலகத்திலேயே சிறந்த வல்லரசு நாடாக ஆக்குங்கள் என்று இந்த வாய்ப்புக்கும் இந்த வாய்ப்புக்கு துணை இந்த அத்தனை பேருக்கும் என் உளமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்கிற வளர்கிற வணக்கம். நன்றி ஐயா, மிகப்பெரிய நன்றிகள். மேடைக்கு அவ்வளோ பெரிய பெருமை. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் அப்படின்றது நமக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுமை. தேங்க்யூ சார்.